இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் அப்படி கீறுறாங்க, இப்படி கீறுறாங்க பார்த்தோன்னா அப்படியே ஓ அப்படின்னு கீறுறாங்க, அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிறாங்க, அப்படியே உடம்பெல்லாம் கீறுறாங்க. இந்த அளவுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்க இப்படியெல்லாம் கீறுறாங்க, இங்கெல்லாம் ஸ்கால்பெல்லாம் கீறாங்க, காதுக்கு பின்னாடி இதெல்லாம் கீறாங்க, அப்படியே சீப்பை வச்சு பர்றன்னு கீறாங்க, கீறி உடம்பெல்லாம் கீறுறாங்க. கீறி அப்படியே அது செதில் மாதிரி போகுது, அதாவது மீன் செதில் மாதிரி கீழே விழுது. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட கேட்கும்போது எதிரிக்கு கூட அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்க சொல்கிறது துரோகிக்கு கூட அந்த டிசீஸ் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா வெளியில் போக முடியல, ஒன்றும் போக முடியல, சோரியாசிஸ் இருக்கிறதுனால உடம்பெல்லாம் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், உடம்பெல்லாம் ரொம்ப விகாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க, கேரளாவில் ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர் வச்சுருக்கீங்க, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க, நீங்கள் பாரம்பரிய வைத்தியம் கூட. இதுக்கான மருந்துகள் இருக்குது, இதை சொல்லி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் சொறி, சிரங்கு, படை, எக்ஸிமா இப்படி சொல்லிட்டு போயிட்டே வகைகள் இருக்கு. ஒரு வகையில கிடையாது சொரியாசிஸ்ன்றது வந்து ஒரு வகையில் ஸ்கின்னில் பல பேருக்கு பல விதமாக தான் இருக்கும் வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பா வட்ட வட்டமாக வரும், ஒரு சில பேருக்கு புண்ணு மாதிரி ரெட் கலர்ல வரும், ஒரு சில பேருக்கு கொப்பளமா வந்து அதுல இருந்து நீர் வடிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுதான் இப்போ இப்படியெல்லாம் வந்துருச்சு. இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முடிவே இல்லையா? ஏன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது நல்லா இருக்குது, அந்த ஆயில்கள் தடவும் போது நல்லா இருக்குது, திருப்பி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்களுடைய ரிசர்ச் சென்டர்ல நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து என்ன மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? முதல் சோரியாசிஸ் ஏன் வருதுன்னு சொல்லுங்க. ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமான காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஓகே, அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, புரியுதுங்களா, நான்வெஜ் அதுல ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை. இது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, முந்தைய காலம் மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஜங்க் ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து ரத்த சுத்தி இல்லாமல் போயிடும். உங்களுடைய ரத்தம் கெட்டு போனா என்ன ஆகும்? ரத்தத்தை சுத்தி இல்லாம வரும்போது அது வெளியில காட்ட ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து நம்மளுடைய சுத்தம் இல்லாய்மை இதுக்கு ஒரு காரணம். குடிக்கிற தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது சுத்தி இல்லைனாலும் கூட நம்மளுக்கு இந்த நோய் வரும். பாரம்பரியமா வர்றது ஒண்ணு இருக்கு, அது கர்ம நோய். சொரியாசிஸே வந்து கர்ம நோய் இனத்துல படுறதுதான். ஆனா அது நம்ம சரி பண்ணலாம், சொல்ற மாதிரி பத்தியத்துல எடுக்கணும். கடுமையான பத்தியம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் மருந்து எடுக்கிறாங்க, சரியானவொன்னு விட்டுறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மறுபத்தி ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டாச்சு, மறுபடியும் அந்த மறுபத்தி ஒரு மாசம் இருந்தா தான் அது கிளியரா வேறிட்டு போகும். அது செய்ய மாட்டேன்றாங்க. ஓகே, இப்போ சோரியாசிஸ் இருக்கு, 5 வருஷமா இருக்கு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா இருக்குன்னா உங்களுடைய மருந்து எவ்வளவு நாள்ல சரி பண்ணும்? அது சோரியாசிஸை பொறுத்தளவுக்கு மற்ற பிரச்சனையை விட சோரியாசிஸ் பேஷண்ட்டை நம்ம பார்க்கணும். சப்போஸ் நேரடியாக பார்க்க முடியல, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாவது பார்த்தா அவரோட சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு தான் நம்ம மருந்து கொடுக்கணும். அதான் நான் சொல்கிறேன், சொரியாசிஸ் ஒரு வகையில் இல்லை, பல வகையில் இருக்குது. சரி, இப்போ மேக்ஸிமம் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நாளில் உங்கள் மருந்து சரி? மேக்ஸிமம் 3 மாதமாக இருக்கணும். 3 மாதம் சரியாயிடும். கண்டிப்பாக சரியாயிடும். எவ்வளோ சிவியராக இருந்தாலும், எவ்வளோ சிவியராக இருந்தாலும் நம்ம சொல்கிற பத்தியம் கரெக்டாக பின்பற்றினால் சரியாகும். அது என்னென்ன மருந்துடா? இது வந்து மஞ்சள் குடிநீர் கஷாயம். மஞ்சள் குடிநீர் கஷாயம் இது எத்தனை வேலை, எந்த அளவு எடுக்கணும்? இது வந்து சிவியரா இருந்தா 3 வேலை எடுக்கலாம், இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றவங்க வந்து 2 வேலை எடுத்தாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஊத்தணும்? ஒரு 30 ml. 30 ml ஊத்தணும். ஓகே, 30 ml அப்படின்னா 1/4 டம்ளர் தான் வரும். 1/4 டம்ளர் கம்மி வருமா? ஆமா, அவ்வளவா? இது 1/4 டம்ளர். 1/4 டம்ளர் வந்துச்சா? நம்ம இந்த டம்ளர்ல பெரிய டம்ளர் இருக்குன்னா 1/4 டம்ளர் சமம் தண்ணி சூடு பண்ணி ஆறின தண்ணி. ஓஹோ, இதுல சூடு பண்ணி ஆறின தண்ணி ஒரு இவ்வளவு வருமா? ஆமா. இத காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணும். வெறும் வயிற்றுல தான் அதை குடிக்கணும். இது எத்தனை வேலை எடுக்கணும்? சிவியரா இருந்தா 3 வேலை எடுக்கணும். 3 வேலை என்றால் 2 வேலை எடுத்தாலே போதுமானது. சரி, இந்த மாத்திரைகள் என்ன மாத்திரைகள்? இந்த மாத்திரை என்ன மாத்திரை? இந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா, இது சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கும் சர்ம ரக்ஷா மாத்திரைன்னு தான் இதுக்கு பேரு. சர்மம்னா ஸ்கின்னு, அதுக்கு ரக்ஷா, அது காப்பாற்றக்கூடிய சர்ம ரக்ஷா மாத்திரை. இது உருட்டு மாத்திரை. இது வந்து சாப்பாட்டுக்கு பிறகுதான் எடுக்கணும். சாப்பாட்டுக்கு பிறகு எத்தனை மாத்திரை? சிவியரா இருந்தா 3 வேலை, ஸ்டார்டிங்ல ஒரு 2 வேலை போதும். ஒன்னு
நல்லா உடைச்சு ம். அப்படி வாயில போட்டு சுடு தண்ணி குடிச்சிடலாம் சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கு பிறகு. ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா. இது அப்படிதான் சாப்பிடணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆயில் இந்த வச்சிருக்கீங்க, ஆயில் பாத்தீங்கன்னா இது இது என்ன ஆயில்? சர்மரக்ஷா ஆயில். சர்மரக்ஷா ஆயில். நீலியாவிரி, ம். அருகம்புல்லு, வெப்பாலை, ம். சதகுப்பை குப்பமேனி ம். போன்ற மூலிகைகளோட சாறு எடுத்து ம். வெர்ஜின் கோகனட் ஆயில்ல ம். தான் இது செய்யணும். வெர்ஜின் கோகனட் ஆயில் போட்ட செஞ்சா தான் இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லா வேலை செய்யும். ம். அப்படி எடுத்து ஒரு அற்புதமான ஒரு சர்மரக்ஷா தைல் அது. ஓ ஓ ஓ. இது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் விடணும்? 1/2 மணி நேரம் விடணும். 6 மணி நேரம் விட்டு பிறகு குளிக்கணும். குளிக்கும் போது முக்கியமா சோப்புன்றதை பயன்படுத்தவே கூடாது. பயர்பொடி மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும். சோப்பு, ஷாம்பு, சீக்காய் போடக்கூடாது. எதுவுமே போடக்கூடாது உடம்புக்கு. பயிர் அரைச்சு மேல தேய்ச்சிக்கலாம். கண்டிப்பா. பைத்தம் மாவு. ஓகே சரி. இப்போ சோரியாசிஸ்க்கு மருந்து சொல்லிட்டீங்க. எவ்வளவு சிவியரா இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் அதிகபட்சம் 3 மாசம் எடுத்தாக்க சரியாதுன்னு சொல்றீங்க. சரி ஓகே நம்புறோம். இப்போ இந்த சோரியாசிஸ்க்கு மருந்து கொடுக்கும்போது பத்தியன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, இது கடுவும் பத்தின்னு சொன்னீங்கல்ல, என்ன பத்தியும் இருக்கணும்? நான்வெஜ் சுத்தமா எடுக்கக்கூடாது. நான்வெஜ் சுத்தமா எடுக்கக்கூடாது. காய்கறிகள் வந்து கத்திரிக்காயும் பாவக்காயும் சேர்த்தக்கூடாது. சரி புரியுதுங்களா? அதே மாதிரி முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய பிரச்சனை என்னன்னா, சொரியாசிஸ் பேஷண்ட் அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் வாஷ் பண்ணி சுடுதண்ணில போட்டு தான் நீங்க காய போடணும். இல்ல மறுபடியும் நீங்க சுடுதண்ணில போடாம காய போட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னா மறுபடியும் இது வந்துகிட்டே இருக்கும். இந்த அணுத்தொற்று இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. அது மாதிரி காரமான பொருட்கள் சாப்பிட வேண்டாம். காரமான எது மாதிரியான காரமான? காரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மிளகாத்தூள்ல அதிகமா போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அது சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரம் இதுக்கு சேராது. காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். காய்கறி எல்லாம் கால் பங்கு சாப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும். வேற எதுவும் பத்தி இல்ல இதுதான் பத்தியம். இதுதான் பத்தியம். நான்வெஜ் சுத்தமா நான்வெஜ் எடுக்கக்கூடாது, காரம் எடுக்கக்கூடாது. காரம் எடுக்க கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது, பாவக்காய் எடுக்கக்கூடாது. கத்திரிக்காய், பாவக்காய், அகத்திக்கீரை இது 3 எடுக்கக்கூடாது. இவ்வளவுதான். இப்போ இதை சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எந்த விதமான, அது எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இல்லையா, இப்போதைக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதியில் எல்லாமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மற்ற மருத்துவத்தில் ஊசி, மாத்திரை, மருந்து, குளுக்கோஸ் போகும்போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்ல, பொதுவாக தான் நான் பேசிக்கிறேன். ஆனால் சித்தா ஆயுர்வேதானாவே சார் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு மக்கள் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான். நான் உங்களை காயப்படுத்தே மக்களை காயப்படுத்த இல்லை, மக்கள் சார்பாக அந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் எங்கிட்ட இது வந்து மூலிகையில செய்யக்கூடிய கஷாயங்கள் தான் எனக்கு புரியுதுங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறதுனால அந்த கேள்வியை மக்களுக்காக முன்வைக்கிறேன். அதுதான் அது ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும்? இல்லை, எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா நேர்களே பல வருஷமா சைடு எஃபெக்ட்ன்றது சித்தா ஆயுர்வேதாவில் நீங்க சொல்றது என்ன தெரியுமா, இந்த மாதிரி இப்ப சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க மருந்து எடுக்கும் போது பத்தியத்தை தவற விட்டால் சைடு எஃபெக்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒண்ணு இது அதிகமாகும். வேற எந்த விதமான சைடு எஃபெக்டும் வர போறது இல்லை. ஏன்னா இது முழுக்க மூலிகை தானே. நம்ம பற்ப சிந்தூரங்களும் அந்த மாதிரி மருந்துகள் எதுவும் கொடுக்கல. முழுக்க ஹெர்பல் மெடிசின் தானே. அதுவும் பஸ்ப சேந்திரம் கூட நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்தா, சுத்தி முறை சரியா இருந்தால் எந்த பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் வராது. சுத்தி முறையும் எடுக்கும் முறையும் சரியா இருந்தால் சைடு எஃபெக்ட் வராது. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஏன்னா நேர்களே உங்களுக்கும் பல வருஷமா சொரியாசிஸா, நிறைய இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? யோசிக்க வேண்டாம். கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.